நாங்கள் எல்லாம் உதயசூரனுக்கு மீண்டும் வாக்களித்து வெற்றி பெற முயற்சிக்கிறோம், போராடுகிறோம். இந்த எங்கள் தலைவர் திராவிட மாடல் தலைவர் செஞ்சிருக்கனால கண்டிப்பாக அவர் இந்த பகுதி எல்லாரோட ஓட்டு அவருக்கு தான் போட போகிறோங்க. அதனால் நாங்கள் உதயசூரனுக்கு ஓட்டு போடுறோங்க. நாங்கள் பாலக்கோடு தொகுதியில் நாங்கள் எப்பயுமே டிஎம்கே தான் போடுவோம். ஸ்டாலின் தொடர் தமிழ்நாடு வெல்லட்டும். எனது வாக்கை உதயசூரன் சின்னத்தில் வாக்களிப்பேன். இதனால் டிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த முறை ஓட்டு போடுறோம். நம்ம திமுகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுகவுக்கு வாக்களிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். என்னுடைய வாக்குகள் உதயசூரன் போடுறதுன்னா சட்டமன்றத்தில் சிறப்பாக பணியாற்றி கொண்ட செந்தில்குமார் அவர்களுக்கு போடணும். அனைத்து மக்களும் முடிவு எடுத்துக்கிட்டாங்க. திமுகவுக்கு வாக்களிப்பது என்று முடிவு செய்திருக்கிறோம். இந்த வாட்டி திமுகவுக்கு எங்கள் என்னுடைய ஓட்டு இந்த முறை திமுகவுக்கு போடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். திமுகவுக்கு ஓட்டு. நாங்கள் உதயசூரனுக்கு நாங்கள் ஓட்டு போடுறோம். நாங்கள் எப்பவுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். ரெட்டலை சின்னத்தில் அதுதான் என்னுடைய வாக்கு ரெட்டலை. ரெட்டலைக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்க. எடப்பாடியார் ஆட்சி சிறந்த ஆட்சி இருந்தது. இப்பயும் எடப்பாடியாருக்கு தான் ஓட்டு போடணும். என் ஓட்டு ரெட்டலைக்கு. மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி மலர வேண்டும். ரெட்டைலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான். என் ஓட்டு ரெட்டைலைக்கு தான். ஓட்டு எடப்பாடியாருக்கு தான். இந்த வாட்டி ரெட்டலைக்கு ஓட்டு போடலாம் முடிவு பண்ணியிருக்கேன். டிவிகேவுக்கு. என்னோட ஓட்டு எப்பயுமே தலைவர் தளபதி விஜய்க்கு தான். எப்பயுமே இவ்வளவு கம்மியா சென்னையில விடா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு ஆஃபர்க்கே ஆஃபர். திருத்தணிக்கு இன்ஃப்ராசிட்டி இண்டிபெண்டன்ட் வில்லா வாங்குறவங்களுக்கு வாட்டர் இபி டிரைனேஜ் கனெக்ஷன் டோட்டலி ஃப்ரீ. ஃபார் புக்கிங் கால் அஸ் நவ. கடந்த 5 ஆண்டுகளாக தளபதி ஸ்டாலினாருடைய ஆட்சியில எல்லா துறைகளும் மிக வேகமாக வளர்ந்திருக்கிறது. குறிப்பாக சக்கரை ஆலை இயங்காமல் இருந்த சக்கரை ஆலையை அவர் ஆட்சி காலத்தில் மீண்டும் இயங்க வச்சு கோஜெனரேஷனும் இயக்க வச்சு விவசாயிகளுக்கு கரும்புக்கு 4000 டன்னு கொடுக்கறதாகவும் வாக்குறுதி அளிச்சுக்கிறாரு. லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு இந்த டிஃபென்ஸ் காரிடார் ஓசூர் டு பெங்களூர் டு தருமபுரி அது கனெக்டிவிட்டினால எத்தனை பேர் பயனடைகிறாங்க. மோரோவர் இங்கே பிக்கனல்லி காடுக்கு நிறைய ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தது ஹில்ஸ்ன்றதுனால அதுக்கு பிரிட்ஜும் ஒரு 3 கோடியில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால எத்தனோ ஹில்ஸுக்கு போகிறவங்க இது பண்ணுறாங்க. அப்புறம் ரீட்டைனிங் மால் நிறைய வண்டிகள்லாம் விழுந்துட்டு இருந்தது. ரீட்டைனிங் மால் 1.5 கோடிக்கு மேலே அவர் சூரப்பட்டி சுப்பிரமணியம் அவர்கள் மூலிமா அங்கே வேலை செஞ்சு முடிச்சு கொடுத்துருக்காங்க. அது மேற்கொண்டு இது இல்லாமல் அரூர் டு தருமபுரி 4 லைன் ஆக்கியிருக்காங்க. அது இல்லாமல் டாடா எலக்ட்ரானிக்ஸ் ராயக்கோட்டையில் கொண்டு வந்ததுனால எல்லாம் வேலை இல்லாமல் கூலி வேலைக்கு போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு வில்லேஜுக்கு 50 பேருன்ற மாதிரி கிட்டத்தட்ட 200-300 வில்லேஜஸ்லேருந்து இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ்னால எக்கானமிலியாக பெனிஃபிஷியலாக இருக்காங்க. இந்த ரோடு ரொம்ப குழியும் மேடுமா இருந்துச்சு. இப்போ நல்லா சுத்தமாக நம்ம தலைவர் ஆட்சியில் கிளீனாக நல்லா சுத்தமாக இருக்குதுங்க. எந்த அசம்பாவம் இல்லாத நடக்குது. நல்ல ரோடு நல்லா போட்டிருப்பாங்க. காட்டு வழி எல்லாம் இல்லாமல் இருந்து அதுக்கெல்லாம் இந்த ஆட்சியில் தான் பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்குறாங்க. விடியல் பேருந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் புதல்வன் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் கொடுத்ததுனால மக்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குது. இந்த தொகுதியில் கடந்த 25 வருஷமா அன்பழகன் தான் எம்எல்ஏ இருந்துருக்கு. அது விடியல் ஆட்சி ஒன்னே போதும். பெண்களுக்காக கொடுத்த அந்த 1 போதும். மகளிர் உதவி தொகுதி அதை ஒரு 2 போதும். அதுக்காகவே நாங்கள் இந்த டைம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரை ஆட்சி அமைக்கிறது எங்களுடைய முதல் குறிக்கோள். வெல்வோம் 200. இது வரலாறு படைப்பு. இந்த டைம் 5 ஆண்டுகளாக பாலக்கோடு தொகுதியில் மிக சிறப்பான நலத்திட்ட உதவிகளை செஞ்சு கொடுக்கிறார். பிக்கனல்லி பஞ்சாயத்துக்கு 45 ஆண்டு காலமாக காட்டு வழி பாதைக்கு செல்லாமல் முடியாத மக்களுக்கு 3 கோடி அளவில் பிரிட்ஜி கட்டிய நலத்திட்ட பயன்கள் உதவி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு மகளிர் விடியல் பயணம், நான் முதல் திட்டம், விடியல் பயணம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய். 2020-26 தேர்தலில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் மகளிருக்கான பல திட்டங்களை வழங்கி வருகிறார். அவருடைய நலத்திட்டங்கள் பெண்களுக்கு இலவச பஸ் பாஸ், மாதம் 1000 உரிமைத்தொகை, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம், மாணவர்களுக்கு லேப்டாப்பு, மாதம் 1000 தமிழ் புதல்வன் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், அனைத்து திட்டங்களும் நன்றாக உள்ளது. 5 வருடம் தமிழ்நாடு நல்ல வளர்ச்சி பாதையை சென்று கொண்டிருப்பதால் இந்த 5 வருடமும் மீண்டும் திமுக கழகம் தளபதி மு.க. ஸ்டாலின் வர வேண்டும் என்று எண்ணத்தில் திமுகவுக்கு ஓட்டளிக்கிறோம். 25 வருஷமா கேபி அன்பழகன் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில் தான் எம்எல்ஏ இருக்கிறாரு. மக்கள் ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யறதெல்லாம் கிடையாது. அவர் செய்யக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாவுக்கு, கல்யாணங்களுக்கு இதுக்கு மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறத தவிர மற்றபடி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியெல்லாம் எதுவும் செஞ்சு தரல. இப்போ வருகின்ற இப்போ சட்டமன்ற தேர்தல் 2026 பார்த்தீங்கன்னா தருமபுரி சட்டமன்ற வேட்பாளர்
டாக்டர் செந்தில்குமார் அவர் தான் அமோக வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்கும். இந்த பகுதியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மோடி அரசாங்கம் அவங்க படிப்படியாக நிறுத்திட்டு வராங்க. அதை எதிர்த்து திமுக மு.க. ஸ்டாலின் அவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அந்த கூட்டணி கட்சிகளும் எதிர்த்து போராடுறாங்க. அதனால இவருக்கு வாக்களிச்சா தொடர்ந்து ஏரியால மக்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை தூக்குறதுக்கான முயற்சியை பிஜேபி செய்யுது. விடியல் பயணம் திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு இலவச பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுத்தது. காலை உணவு திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொண்டு வந்தது. மாநில உரிமையை திமுக தொடர்ந்து பாதுகாப்பது போன்ற பல்வேறு காரணங்களுக்காக உள்ளூர் கோரிக்கையாக இலவச வீட்டுமனை பட்டாவுக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பட்டாக்களை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது. பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை திமுக தொடர்ந்து செயல்படுத்தி வரும் காரணத்தால் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி உட்பட்ட மக்கள் திமுகவுக்கு வாக்களிப்பது என்றும், கடந்த 25 ஆண்டு காலமாக எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அன்பழகன் இந்த தொகுதி மக்களுக்கு பெரும்பான்மை மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்ற காரணத்தாலும் அதிமுகவை புறக்கணித்து திமுகவை ஆதரிக்கிற சட்டமன்ற தொகுதி பாலக்கோடு மக்களில் ஒருவனாக திமுகவுக்கு வாக்களிப்பதாக முடிவு செய்திருக்கிறேன். திமுகவானது எண்ணெய்க்கல் புதூர் மற்றும் தூள் செட்டி ஏரி போன்ற திட்டங்களை அமுலாக்குவதற்காக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். இதன் மூலம் பல்லாயிரப்பட்ட விவசாயிகளுக்கு பலன் அளிக்கும் என்று நாங்கள் கருதுவதால் இந்த உறுதியை நாங்கள் ஏற்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க முடிவு செய்திருக்கிறோம். கேபி அன்பழகன் 25 வருடமாக இந்த பாலக்கோடு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தார். ஒரு பணிகள் நடைபெறவில்லை. இப்போ திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு வெள்ளிச்சந்தை நாடோறு விரிவாக்கம், மற்ற இந்த பெண்களுக்கு மாதம் 1000, விடியல் பயணம், இந்த மாதிரி பெண்கள் கல்லூரி படிக்கிற பெண்களுக்கு 1000. பார்த்தீங்கன்னா வெள்ளிச்சந்தில் ஏகப்பட்ட வேலை நடத்துகிறாங்க ஏடிஎம்காரங்க. எந்த ஒரு ஸ்கீமும் செஞ்சால் கூட செய்ய மாட்டேன்றாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் மில் வந்து 15-20 வருஷமா மூடினே கிடக்குது. அதை திறங்கன்னு சொல்லி 10,000 முறை 20,000 முறை மனு கொடுத்துருப்போம். எந்த வேலையும் செய்ய மாட்டேறாங்க அவங்க. அதனால் அதை வந்து செய்யறதுக்கு கூடிய வேலையை வந்து திமுக செய்வாங்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம், இந்த மாதிரி அவங்களுக்கு தான் வேலை செஞ்சு ஜெயிக்கலான்னு இருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க, இப்போ 5000 ரூபாய் போட்டாங்க. இப்போ மாதம் 2,000 ரூபாய் போடுற மாதிரி சொல்லினுங்கிறாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து கடந்த 4 ஆண்டு காலத்துல மிக சிறப்பான ஆட்சியை வந்து கொண்டு வந்தாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி வந்து எதுவுமே பண்ணல. அதன் காரணத்தால் வந்து நாங்கள் எப்பயுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். அதே போல பல்வேறு திட்டங்கள் பூரா கொண்டு வந்தது எடப்பாடியார் காலத்துல தான். அதே போல இப்ப வந்து நல்ல நல்ல திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்காரு. மகளிருக்கு வந்து வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜ் வழங்குறேன்னு சொல்லியிருக்காரு. மகளிருக்கு 2000 ரூபாய் பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே போல நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து நாங்கள் எப்பயுமே ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். 100 நாள்ல வந்து அவர் செய்கிற திட்டங்கள் எதுவுமே செய்ய முடியல. அந்த அரசாங்கத்துக்கு போக்குவரத்து துறையில் வந்து பென்ஷன் கொடுக்குறான்னு சொன்னார், அது கொடுக்கல. அப்புறம் மகளிருக்கு வந்து லேப்டாப் கொடுக்குறான்னு சொன்னார் இந்த பள்ளி குழந்தைங்களுக்கு, அது கொடுக்கல. இன்னும் சில 526 வாக்குறுதிகள் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எதுவுமே செய்யலை. எல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டாரு. இந்த தூள் செட்டி ஏரியிலேயே வந்து உக்காந்தாரு. தூள் செட்டி ஏரியில் வந்து தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார், அதுவும் கொடுக்கல. எல்லாமே அனைத்துன்னு சொல்லி அனைத்துன்ற தமிழுக்கு தெரியாத ஆள் அவர். அனைத்துன்னு சொல்லி போட்டு அப்புறம் வடிகட்டி தகுதி மாதிரி போய். ஆனா இன்னைக்கு எடப்பாடியார் வந்து சொல்றதே செய்யறவர். அதே போல எங்க தொகுதி எம்எல்ஏ தொடர்ந்து இன்னைக்கு 6வது முறையா நிற்கிறாரு. அவர் செய்யறது மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் வந்து போய் சேருது. அனைத்து கடைக்கோடி மக்களுக்கும் சேருது. அது சிறப்பாக செய்யறாருன்ற ஒரே காரணத்துக்காக எங்கள் பகுதி அனைத்து மக்களும் ரெட்டலை சின்ன தான் ஓட்டு போடுறாங்க. ரெட்டலை தான் ஜெயிக்குது, எடப்பாடியார் தான் ஆட்சி அமைக்கிறாருன்றது மக்கள் மத்தியில் பெரும்பான்மை நம்பிக்கை இருக்கு. இந்த குடிமராமத்து பணி ஒரு பணி இருக்குதுங்க. அது எங்க ஊர்ல வந்து செஞ்சிருந்தாரா எல்லா ஏரியும் தண்ணி இருக்குதுங்க. இன்னைக்கு பண்ணி பண்றாங்கன்னா அது முழு காரணமா வந்து எடப்பாடி ஆட்சி தான். அதே மாதிரி எங்களுக்கு பிடிச்ச எம்எல்ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேபி அன்பழகன் தான். வீட்டுக்கு எங்க ஊர் புள்ள மாதிரி அவர் வந்து எல்லா வீட்டுக்கும் வருவார், எல்லா விஷயத்தையும் கலந்துக்குவாரு. ஏதோ ஒரு உதவின்னு கேட்டால் உடனே செஞ்சு கொடுப்பாரு. எடப்பாடியார் ஆட்சியில் சிறந்தான திட்டம் நிறைய கொடுத்தாரு. முக்கியமாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா தூள்செட்டி ஏரிக்கு டெண்டர் கொடுத்தாரு. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் கேபி அன்பழகன் அவர்கள் திட்டம் அறிவித்து எல்லாமே 75% முடிஞ்சுச்சு. இப்போ வந்து ஸ்டாலின் ஆட்சி அவர்களில் அந்த தோட்டம் வந்து திட்டம் வந்து கிடப்பில் போட்டிருக்காங்க. அதனால வந்து மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி அமையும். அப்போ வந்து மாண்புமிகு கேபி அன்பழகன் 6வது முறையாக ஆட்சி அமைச்சு மறுபடியும் வேளாண் துறை அமைச்சராக வந்து இந்த திட்டத்தை துவங்கி வைப்பார். வந்து ஒரு வீட்டில் அனைத்து வீட்டிலும் ஒருவராக திகழ்கிறார். சரிங்களா? அதனால அந்த எத்தனை முறை நின்னாலும் 5 முறை வெற்றி பெற்றிருக்காரு. 6வது முறையும் அவர் தான் வெற்றி பெறுவார். மாணவ சமூகம் காக்கப்பட வேண்டும். இந்த போதைக்கு அடிமைப்படுத்தப்படுகின்ற இந்த திமுக தீய சக்தி வந்து விரட்டப்பட வேண்டும். ஊருக்கெல்லாம் உணவளிக்கும், உலகத்திற்கெல்லாம் உணவளிக்கும் இந்த உழவன் வாழ வேண்டுமானால் மது போதை குடிப்பழக்கம்
2 வயசு பெண்கள் உட்பட இந்த மாதிரி நிறைய சிதைவு சீரழிவு இதெல்லாம் சீராகணும் அப்படின்னா நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவங்க வரணும். நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆட்சியில் நிறைய கொடுத்தாங்க. அதனால ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு போடுவோம். இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நிறைய திட்டங்கள் வந்து அறிக்கை விட்டாங்க, தேர்தல் அறிக்கை விட்டாங்க, எதுவுமே நிறைவேறல. அதனாலவும் இப்ப தமிழ்நாடு மக்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்கள் பாதுகாப்புக்காகவும் இளைஞர்கள் பாதுகாப்புக்காகவும் நான் ரெட்டலைக்காக ஓட்டிடுவேன். எல்லா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் போறதுக்கு வெளியே போறதுக்கு பயப்படுறாங்க. சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கும் பசங்களும் போறதுக்கு வெளியே போக முடியாம குடி போதை எல்லாத்துலயும் இருக்கிறதுனால என் ஓட்டு ரெட்டலைக்கு தான். எங்கேயோ ஒரு வேட்பாளர் கூட்டு வந்து இங்கே நிறுத்துறாங்க. அவர் வந்து ஜனங்களுக்கு ஒத்துழைக்கிறான்றது எந்த சாத்தியக்கூறும் தெரியல. அதே போல இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னருக்கு சொந்தக்காரராக இங்கே இருக்காரு. ஒரு நல்லது கெட்டது எது இருந்தாலும் போய் அவருக்கு நம்ம அணுகலாம், செய்யலாம். எல்லாத்துக்கும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நற்பெயராக இருக்கு அவர் மேலே. ஆனால் அது போட்ட பிரயோஜனம் இவங்களுக்கும் மாறி அவங்களுக்கு மாறி இவங்க மாறி வந்தால் அவங்களுக்கு போட்டால் அவங்களுக்கு மாறி வந்து இவங்க ஏன்னா ஒரு நல்லது பண்ணுவாங்களான்னு பார்த்தோம். தொடர்ச்சியாக அந்த அதே இப்போ எலெக்ஷனுக்கு வந்தாலும் இப்போ கொடுக்குற மாதிரி தான் அறிக்கை. வந்த நீர்நிலையை சுத்தப்படுத்துகிறோம், மறுபடியும் அதே தண்ணி விடுறோம், காவேரி தண்ணி சீரமைப்புறோம், விவசாயத்துக்கு பண்ணுறன்றாங்க. மாறி மாறி அதே பிரச்சனையை தவிர்த்து அதுக்கான விடிவில்லை. அதனால எங்க தளபதி வந்தா அதுக்கான மாற்று கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கைக்கோசரம் வெற்றி உறுதியா வெற்றி கிடைக்கின்றதுக்கோசரம் உழைச்சிட்டு இருக்கிறோம்.